ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பிக் பாஸ் தாங்க. குட்டி குட்டி குழந்தைகள் அருமை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறது பிக் பாஸ் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலோட விறுவிறுப்பாக போவாங்க இந்த எபிசோட் எப்போவுமே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக நம்ம முத்துக்குமரன் வந்திருக்காரு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வெற்றி பெற்றிருக்காங்க. மூன்றாவதாக விஷால் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவலோட எதிர்பார்த்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் 40 லட்சம் விட்டுருக்காருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காசு என்ன பண்ணுவார் அப்படின்லாரு அன்போடு கேட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, நான் முத்துக்குமார் அப்படின்னு சொல்ல போகிற எழுத்தாளருடைய நிறைய பாடல்கள் தமிழ் சினிமா பாடியிருக்காருங்க. அவருடைய பாடல்களை புத்தகங்களை பார்த்திங்கன்னா எல்லா அரசு பள்ளிக்குமே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னோட காசுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நண்பர்களுக்கு சின்னதாக ஒரு காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னோட காசை சூப்பராக அருமையாக செலவு பண்ணியிருக்காருங்க. எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நகை எடுத்து கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் குறிப்பாக தன்னோட காசை நல்ல இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க முத்து. குறிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டோட கடனை முழுக்க முழுக்க அடைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு விஷ்ணு. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் இப்படி காசு செலவு பண்ணது ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சொந்த வீட்டு கடன் இல்லாமல் கட்டி முடிக்க தான் முத்துவோட ஆசையாக இருந்திருக்குங்க. சூப்பராக அருமையாக பார்த்தீங்கன்னா 40 லட்சத்தை இந்த 3 வழிகளில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா நண்பரோட பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணியிருக்காரு. இரண்டாவதாக நான் முத்துக்குமார் அவரோட புத்தகங்களை செலவு பண்ணியிருக்காரு. அரசு பள்ளிகளுக்கு கொடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற அரசு பள்ளிகளுக்கு இலவசமாக கொடுக்க போகிறாருங்க நம்ம முத்து. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட போகிறாரு கடன் இல்லாமல். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் டைட்டில் வின் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க மறக்காமல் முத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ரொம்பவே அவரோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.